மாணவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் எதிரொலி. வணிகர் சங்கம் அந்நிய குளிர்பானங்களை தடை செய்தது. குடிபோதையில் லாரி ஓட்டிய ஓட்டுநரால் 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். டாஸ்மார்க்கு எதிராக போராடிய நந்தினி தன் தந்தையுடன் 16வது முறையாக கைது செய்யப்பட்டார். வணக்கண்ணா. இவன் என்னடா இப்படி போகிறான்? அன்றைக்கி என்னன்னா ரோட்டில் படுத்துக்கிட்டு இருந்தான், நான் தான் தூக்கி ஓரமாக போட்டேன். இப்போ என்னன்னா இவ்வளோ டீசெண்டாக போகிறான். அவன் அப்படிதான்டா. காலைல ஆனால் அம்பி, நைட் ஆனால் அண்ணியன். இதான் அவன் கதை. இவருக்குன்னு ஃபேமிலியெலாம் எதுவுமே இல்லையாடா? ஏன் இல்லை? இருக்காரு, அவர் தான் அவங்க அப்பா. இபி ரிட்டையர்டு. பிஎஃப் காசில் சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆகலான்னு இருந்தார். பையன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கனால இருக்க பணத்தெல்லாம் கட்டி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பிடிச்சி இவனை ஒரு நல்ல வேலையில் சேர்த்து விட்டார். இப்போ வயசான காலத்தில் இவர் இன்னும் கஷ்டப்பட்டுருக்காரு. அடுத்து அவங்க அம்மா அவனை நினச்சி கவலைப்பட்டே இறந்துட்டாங்க. அப்புறம் அவன் ஒய்ஃபு குடிகாரனை கல்யாணம் பண்ணால் யார் தான் சந்தோஷமாக இருக்கா? காலைல போகிறவன் நைட்டு வருவானா மாட்டானான்னு வெயிட் பண்ணியே அவள் பாதி நைட்டு முடிஞ்சிடும். இவனுக்கு ஒரு குழந்தை. அப்பா பாசனா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இவனுக்குன்னு இவ்வளோ பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு ஒயின் ஷாப் தான் எல்லாமே. மொத்தத்தில் குடியை கெடுக்குன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவன் தான். நம்ம இது மாதிரி இருக்குது. இது நம்ம இதுக்கு நம்ம வீடு தான். இதெல்லாம் தூங்கல போறியா? அப்படியே கேலா இருக்கியா? டீ பொண்ணு போலையே. டேய் பார்த்து போடா. நான் ஒரு டீண்ணா. யோ ஒரு டீ சொன்னையா? கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. பார்த்து போடா நாய். நீதான் இறந்துட்டலம்மா. மா மா அப்பா ஏமா இன்னும் எழுந்திருக்கல? அப்பா
அப்பா இனிமே எழுந்திருக்க மாட்டாருமா. அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு. மா, நான் செத்துட்டேனாம்மா? மா மா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்பா, சுகா, பாப்பா யாரை பற்றியும் யோசிக்காமலே இருந்துட்டேனாம்மா. இனி அவங்களோட ஆசை, கனவு எல்லாத்தையும் எப்படிம்மா நிறைவேற்றுவேன்? என்னை நம்பி இருக்கவங்களை இப்படி தவிக்க விட்டேனம்மா. கனவா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போ. சுகா, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா? என்ன புதுசா? நான் என்ன சொல்லிட போறேன்? நீங்க குடிக்காம இருந்தாலே போதும். எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு, அது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. என் ஃபேமிலியோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் என் உண்மையான சந்தோஷம்னு புரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் செகண்ட் சான்ஸ்னு எதுவுமே இல்லை. செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்காமல் கிடைச்ச சான்ஸை ஒழுங்காக பயன்படுத்திட்டாலே போதும். நாமளும் நல்லாயிருப்போம், நம்ம கூட இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க.